சவுக்கு சங்கர் சார் அவர்களை கைது செய்வதற்கு நீங்க யாருக்கிட்டையாவது கைக்கூலியா இருந்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே கேள்வி எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதுக்கு தான் சவுக்கு சங்கரை நான் தயவு செஞ்சு இதை எடுங்கன்னு கேட்கறதுக்கு போய், இது எடுங்கன்னு போன இடத்துல அவங்க ஆஃபீஸ் உள்ள போன போலீஸ்கிட்டயே எதிர்க்க எப்படி திமிர காட்டுறவர், ஆஃபீஸ் உள்ள போய் கெஞ்சும் போது அதை கெஞ்சினவங்களை மேல மிஞ்சுவாங்கல்ல. நம்ம கெஞ்சி கேட்டோம்னா அவர் என்னன்னா, நீங்க வேணா அதெல்லாம் பண்ண முடியாது, நீ கஞ்சா பையன் பொறுக்கி பையன் எல்லாம் வச்சு எல்லாம் அப்படின்னு அசிங்கமா பேசுறது. அவங்களாம் வச்சு நீ படம் எடுப்ப, காசு சம்பாதிப்ப, நாங்க என்ன பண்றது? இங்க என்ன பெரிதா பேசப்படுறது என்னன்னா, உங்களை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு அரசாங்கம் எடுத்த முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க பருத்து பேசப்படுது. இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்க அடிப்படை மனநிலை. ஏன்னா இந்த விஷயத்த கவர்மெண்ட் தான் உன்னை ட்வீட் போட சொல்லிச்சா? உதயநிதியோ ஸ்டாலின் அவர்களோ தான், இல்லை எடப்பாடி அவர்களோ தான் ட்வீட் போடு, மகேஷ் வருவான் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு மிதி, காசு கேளு, மிரட்டு, எல்லாம் சேர்ந்து அடிங்க, எவன் கேட்க போறான்னு மாலதி சொன்ன மாதிரி எவன் கேட்க போறான், கொண்டு போட்டாலும் கேட்கறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு அந்த பவர் எவன் சார் கொடுத்ததங்க? நீ ஏன் இடத்த கொடுத்து யார் வேணாலும் உதயநிதி கூட போட்டோ எடுக்கலாம், யார் வேணாலும் கிருத்திகா கூட எடுக்கலாம், அன்பில் மகேஷ் கூட யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எங்கன்னா போயிட்டு இது ஃப்ராட் தனம்னு எதுக்கு சொல்றாரு? நான் இவங்க கூட போட்டோ எடுத்து நான் படம் பண்ணிட்டு இருக்கேனா? எப்ப எடுத்த போட்டோ எந்த இயர்னு கூட அறிவில்லையாடா? நான் எப்ப படம் எடுத்தேன், அதுல என்ன இயர் போட்டிருக்குன்னு பாருங்க. மீடியாக்கள் அனைத்தும் உண்மையை கொண்டு வரணும்னா அந்த இயரை பாருங்க, அவர் ட்விட்டர்ல போட்ட இயரை பாருங்க. எப்ப கல்யாணம், அஜய் வண்டியார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த இதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல லாஸ்ட் இயர் இவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கவர்மெண்டோட நகர்வா சார்? என்ன சார் கேவலமா இல்லையா சார்? என்ன சார் ரெட் அண்ட் ஃபாலோன்னு வச்ச படத்தை ஆர்சிபின்னு சேஞ்ச் பண்ணி அப்படியே சைலண்டா ரிலீஸ் பண்ணிடலான்னு அதையும் மூவ் பண்றேன் சார். நான் எங்களையே திருட மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எப்படி காசு வந்தது, என்ன பண்ண, இன்னைக்கு கேட்கலையா? நான் வேலை தான் செஞ்சாங்க, இவன் சீன் போடுறான்ற மாதிரி இப்போ கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபெலிக்ஸ். லைவ் 1-to-1 நீ பேசினா நல்ல ஒரு மீடியா மட்டும் கூப்பிடுங்க, நான் டிசைட் பண்றேன் அந்த மீடியாவை. சும்மாவே நீயே எல்லாம் சார் ஃபெலிக்ஸ் நம்பர் கொடுத்தான்னு சொல்லி எத்தனை பேர் பேசுறாங்க சார்? என்ன சார் இதெல்லாம்? சவுக்கு சங்கர் சேனல்ல பேசினதெல்லாம் லைவ்ல வரலையே தவிர பேசினதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன கொன்னுடுவன்றான் சார். மாலதியும் கொன்னுடுவன்றான் சார். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார் எந்த மீடியாவும். ப்ரூஃப் இப்பயே காட்ட முடியும். நான் எதையும் பண்ணல, எல்லா போட்டோவும் அப்படியே தான் இருக்கு. இல்ல நான் டெலீட் பண்ண டவுட்ல சொல்றேன்னா ஏதாவது ஒன்று இல்லாத போட்டோ இருந்ததுனால நான் உனக்கு காட்டுறேன், ஓகேவா? நீ இதை வச்சுலாம் எனக்கு சப்பக்கட்டு கட்டாத. வணக்கம். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் ஒரு முக்கிய பிரமுகர். ஈரோட்டில் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு, இன்னைக்கு கொளத்தூர்ல முதல்வர் ரோட் ஷோ, இந்த மாதிரிலாம் பல்வேறு அரசியல் வெப்பம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வெப்பம், அது என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது. அதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவர் திரு மகேஷ் ரம்யா அவர்கள். அவர்களுடைய ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்தை பற்றின விஷயங்கள் பிரச்சனையாக போச்சு. அது கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மூலமாக இன்னைக்கு மகேஷ் ரம்யா அவர்கள் யார் என்று பெரிதும் பேசப்படுது. ஆனால் அந்த படத்தை பற்றி பெரிதும் பேசப்படலை. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். அந்த படத்தை பற்றியும் சரி, மகேஷ் ரம்யா அவர்களை பற்றியும் சரி, இந்த பிரச்சனையை பற்றி பேச இருக்கிறோம். இன்றைக்கி நம்மோட அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். நான் நல்லா இருந்தேன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கறது தவறு தான். பட் இருந்தாலும் இந்த எப்படி இருக்கீங்க கேட்கறது நம்மளுடைய நாகரிகம், அதுக்காக கேட்குறோம். சரி சார், சவுக்கு சங்கர் சார் அவர்களை கைது செய்வதற்கு நீங்க யாருக்கிட்டையாவது கைக்கூலியா இருந்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே கேள்வி எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இல்ல என்னோட குறுக்கீடு மன்னிக்கணும், நான் அந்த கேள்வியை முழுமையா முடிச்சுக்கிறேன். அந்த கேள்வி எங்கிருந்து எழுது அப்படின்னா, நானும் உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நண்பர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லா மீடியாவும் அரசியல் தான் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறீங்க. தயவு செஞ்சு அரசியலை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, இங்க பர்சனலா என்ன பிரச்சனை, படத்தோட பிரச்சனை என்ன, இவர் நியாயமா எதுக்கு உள்ள வர்றாரு, யாரு வாண்டடா பிரச்சனை பண்ணது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வந்தது இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது, அதை கொஞ்சம் படத்தை பத்தி ஒரு மீடியாவது. கண்டிப்பா சார், நான் அதுதான் என்னோட முன்னோட்டத்திலே நான் முதலே சொல்லிட்டேன். உங்களுடைய படத்தை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றோம். அதை எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு நாங்க முழு உறுதி கொடுவோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நீங்க பேசப்படும் பொருளா மாறினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள். அதற்கு உங்களை சார்ந்து இருக்கிற விஷயமே இன்னைக்கு மாறப்பட்டிருக்கு. அதுக்கு என்னடா, உங்களுடைய ஃபேஸ்புக்ல, லிங்க்டன்ல நீங்க பேசின விஷயங்களை எடுத்து நீங்க பரபரப்பா பேசப்படுது. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்களை எப்ப நீங்க சந்திச்சீங்க, எந்த பிரச்சனைக்கு? சவுக்கு சங்கருக்கும் எனக்கு தொடர்பு கிடையாது. அவர் போட்ட ட்வீட்டும் யூடியூப்ல பேசின வீடியோவும் நண்பர்கள் சொல்லி
அப்பதான் தெரிய வருது. நான் இருந்தது அமெரிக்கால ஒரு கடந்த ரொம்ப வருஷமா இருக்குன்றது தெரியும். அந்த நடுவுல அவரோட ட்வீட்டும் இதையும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு அனுப்புறாங்க. டைரக்டர் வீட்டுக்கு அனுப்புறாங்க டைரக்டருக்கு. அதோட ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. அத அனுப்பும்போது அத பார்த்துட்டு எங்களுக்கு என்ன ஆதங்கம்னா, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த போதைன்னு சொல்லும்போது எங்களோட படம் ஒட்டுமொத்தமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாஃபர் சாதிக் என்னென்ன விஷயமோ இந்த போச்சு, ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா எல்லாமே ஒரு பிரச்சனை தானே சார். அவங்களோட லைஃபே டர்னிங் பாயிண்ட் ஆயிடுற அளவு. எங்களோட படம், அந்த டைரக்டரோட முதல் படம், அவர் ஜெயிக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த விஷயங்கள் அவருக்கு பாதிக்குது. அவரும் நகையை போட்டு அவங்க ஒய்ஃப் ஆயிஷா ஷாதிக்கும் பணம் போட்டிருக்காங்க. லேடிஸு வீரமணின்னு ஒருத்தவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்த. நான் ஒன்றும் பெரிய பணம் அதிகமாக கொட்டுற ஆளும் கிடையாது. ஸோ இவ்வளோ டீமாக ஒர்க் பண்ண படத்தை இந்த போதைப் பொருள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் ட்வீட் பண்ணது எல்லாருக்கும் அவரோட மீடியாவை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும். அத்தனை பேரும் பார்த்து இந்த படத்துக்கான வியாபாரம் ஸ்டார் மியூசிக்ன்ற ஒரு இதில் நாங்கள் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு போய் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா நான் கன்சர்னையும் சொல்கிறேன்ல, எந்த இதை மீட் பண்ணியிருக்கோம், யார் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதுக்கு தான் சவுக்கு சங்கரை நான் தயவு செஞ்சு இதை எடுங்கன்னு கேட்கறதுக்கு போய் இது வந்து எடுங்கன்னு போன இடத்துல அவங்க ஆஃபீஸ் உள்ள போன போலீஸ்கிட்டேயே எதிர்க்க எப்படி திமிர காட்டுறவர், ஆஃபீஸ் உள்ள போய் கெஞ்சும் போது அதை கெஞ்சினவங்களை மேலே மிஞ்சுவாங்கல்ல. நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்டோன்னா அவர் என்னன்னா, நீங்கள் வேணா அதெல்லாம் பண்ண முடியாது, நீ வந்து கஞ்சா பையன் பொறுக்கி பையன் எல்லாம் வச்சு அப்படின்னு அசிங்கமா பேசுறாரு. அவங்களாம் வச்சு நீ படம் எடுப்ப, காசு சம்பாதிப்ப, நாங்க என்ன பண்றது? அதுக்கு அர்த்தம் என்ன சார்? நாங்க என்ன பண்றதுன்னா, அது ஆல்ரெடி ஃபோன்ல பேசின இது ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து சரண்டர் பண்ணியிருக்கேன். நார்மல் கால் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் காலில் வந்து சில திருட்டு வேலைலாம் கேட்டாரு, காசு கேட்டாரு. அதனால அதை மறைக்கிறதுக்கு நான் வந்து 1 லட்சம் எடுத்துட்டு ஆஃபீஸ் போனது தான் நடந்தது. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் என்னன்னா, மறுப்பு வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் வந்து மறுப்பை வேணா நான் கேரி பண்றேன், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னாரு. ஓகே, அவர் சொன்னது நியாயம்னு சில பேர் பிடிச்சி பேசுறாங்க, கரெக்ட் தான். எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை முடியணும். மறுப்பு நான் தெரிவிச்சா வீடியோ அங்கதானே சார் இருக்கும். அந்த வீடியோ எடுங்கன்னு சொன்னது நான் தப்பா? அந்த வீடியோ எடுங்கன்னு சொன்னேன் சார். அந்த வீடியோ எடுக்கிறதும் எடுக்காததும் நான் யோசிக்கணும். நீங்க கோடி கோடியா சம்பாதிப்பீங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அங்கேயே அவர் பணம் திருடத்துக்கான வேலையை முயற்சி, இது திட்டமிட்டது. அமெரிக்கால நான் இது பண்ண அது பண்ணன்னு எடுக்கிறாருல்ல, இன்னைக்கு அவரோட நண்பர் கூட்டு களவாணிகள் எடுக்கிறாங்கல்ல, அந்த விஷயமே நான் என்கிட்ட புடுங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்துல ட்ரிகர் பண்ணி இப்படி வராங்கன்றதும் புரியுது. எனக்கு சில முக்கிய பத்திரிகையாளரோட நான் இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வாண்டடா வந்து கால் பண்ணி உங்களை இந்த வலையில சிக்க வச்சு நீங்க அமெரிக்கால இருக்கிறதால பணம் புடுங்கலான்றதுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்றது இப்பதான் சார் எத்தனை மீடியாவுக்கு நான் பேசுறேன். அத்தனை பேருக்கும் வேணாம் நீங்க எத்தனை நாளா பேசுறீங்க சார் எங்களுக்கு இன்டர்வியூ இது பண்ண சொல்லி. நாங்க வேண்டாம் தான் நான் சொல்லி எவ்வளவு வேண்டாம் தான் நான் உதற பாக்குறேன். ஆனா இத மாதிரி ஆட்கள் ட்ரிகர் பண்ணி 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 அரசியலை இதை கொண்டு வந்து சினிமாவை விட்டுட்டு என் படத்தை விட்டுட்டு பர்சனல் லைஃப் பாதிக்குது, இத்தனை குடும்பம் பாதிக்குதுன்ற விஷயத்தை விட்டுட்டு நேரடியா அரசியல், உதயநிதி யாரு, நீ யாரு, என்ன பண்ண அமெரிக்கால, இதுக்கு முன்னாடி சார் ஃபெலிக்ஸ்க்கு நியாயமா பார்த்தா நான் நன்றி தானே சார் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவர் யாரு, சவுக்கு சங்கர் திருடன், திட்டி திட்டி அந்த பேர் வர மாட்டேங்குது, ஓகேவா? அவரு நான் வரவே இல்லை ஆஃபீஸ்க்கு. அவரோட இது வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அரெஸ்ட் பண்ணும்போது அப்படி ஒரு நபர் வரவே இல்லைன்னாரு. ஓகேவா? என்ன சார் மக்கள் வந்து இதையும் நம்புறாங்கன்னா சவுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை, ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், 10ல் 8 உண்மை இருக்கட்டும். ஏன் விஷயத்துல இதை மக்கள் வந்து உண்மை நிலையை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நான் போல எனக்கு பின்னாடி வேலை செஞ்சாங்க, நீங்க என்ன வேணாலும் அரசியலாக்குங்க, நான் போல நீயா வந்த விஷயத்துக்கு நாய் கடிக்க வருதுன்னா கல் எடுத்து நான் அடிக்கிறதுக்கான விஷயம் தானே பார்க்கணுங்க. நான் அடிக்கல, அடிச்சதும் நீ, அதுக்கு இது விட்டதும் நீ, நாயா வந்ததும் நீ. ட்விட்டர் போட்ட, யூடியூப்ல போட்ட போதைப் பொருள்னா படம் பாதிக்கும்னு உனக்கு தெரியும். நான் அமெரிக்கால இருக்கேன், அண்டார்டிகால இருக்கேன்னு பேசுறதுக்கு உங்காலே செட் பண்ணி 5 ஹவரா ஒளிஞ்சிருந்த நீ சில இன்ஃபர்மேஷன்லாம் இவங்களுக்கு பாஸ் பண்ணி என்ன வேலை பண்ணியிருப்ப? உன்னோட கூட்டாளிக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அந்த திருடன் ஆபீஸ்ல அன்னைக்கு அடிச்சப்ப இருந்து கூட இருந்த திருடன் லியோவும் கூடவே இருந்து அவனும் வந்து அங்க இன்டர்வியூல இன்னைக்கு என் பர்சனல் லைஃபை பேசுறீங்க. அன்னைக்கு நான் இன்டர்வியூல பர்சனல் பேசுறேன், இன்னைக்கு என்னடானா நீங்க பர்சனல் லைஃப் என்ன பத்தி பேசுறீங்கன்னா என்ன விஷயம் சார் இதுல? சார் இது வந்து என்னன்னா, இங்கே பொதுவாக வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்றைக்குமே வந்து அவங்களோட நீதி கிடைக்கிற லேட் ஆகலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த உங்கள் படம் வந்து இதாகலைங்கிறது தெரியுது, அது தெளிவாக அது எல்லாருக்கும் முன்னாடி தெரியுது. உங்கள் படம் வந்து அவர் சொல்கிற மாதிரி ட்ரக்ஸ் மணியில் வந்ததா,
ட்ரக்ஸ் மணியில் வரலையாங்கிறது அது போலீஸோட வேலை, அது கோர்ட்டோட வேலை. தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு போயிடும், அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மேட்டர் கிடையாது. இங்க என்ன பெரிதா பேசப்படுறது என்னன்னா, உங்களை வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு அரசாங்கம் எடுத்த முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க பருத்து பேசப்படுது. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு விசில் ஃப்ளோயரா பார்க்கப்படுறாங்க. இங்க நீங்களும் வந்து யூடியூப் போற சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படும், அவர் ஒரு விசில் ஃப்ளோயர். யாருக்காகனா அரசாங்கத்துக்கு எதிராக பேசப்படுறாருங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்காக உங்களை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திட்டாங்களா சார்? இப்பயும் சில கேள்விகள் கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகுற அளவுக்கு தான் சார் சில பேர் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்க அடிப்படை மனநிலை. ஏன்னா இந்த விஷயத்த கவர்மெண்ட் தான் உன்னை ட்வீட் போட சொன்னா, உதயநிதியோ ஸ்டாலின் அவர்களோ தான், இல்ல எடப்பாடி அவர்களோ தான் ட்வீட் போடு, மகேஷ் வருவான் ஆபீஸ்க்கு வந்தோன்னு மிதி, காசு கேளு, மிரட்டு, எல்லாம் சேர்ந்து அடிங்க, எவன் கேட்க போறான்னு மாலதி சொன்ன மாதிரி எவன் கேட்க போறான், கொண்டு போட்டாலும் கேட்கறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு அந்த பவர் எவன் சார் கொடுத்ததங்க? இன்னைக்கு ஆட்சி அடுத்து மாறினா நீ சினிமாவில் வந்து இல்லாத அளவுக்கு ஆக்கிறோன்னு சொல்றான் சார்ன்ற, இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அந்த அளவுக்கு என்ன சார் பவர் கொடுத்து வச்சிருக்கீங்க? இதுல என் படத்துக்கு யாருங்க சார் பேசுறீங்க? இப்போ என்ன சார் சொல்யூஷன்? போதையில பண்ணா நீங்க படம் பண்றீங்க சார், நீங்க மக்களுக்கே நான் சொல்லிடுறேன், சில மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டீங்கல்ல இந்த விஷயம். வந்து நான் போய் பண்ணல, உதயநிதி அவர்களோ சிஎம் அவர்களோ போயிட்டு நீ ட்வீட் போடுன்னு சொல்லல. ட்வீட் போட்டது யாரு? புத்திசாலியா புத்தி உள்ளவனா இருந்திருந்தா நீ வந்து என்ன எண்ணத்துல நீ ட்வீட் பண்ண? நீ எத்தனையோ விஷயத்துல திருட்டு வேலை தான் பார்த்திருக்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு உனக்கே தெரியும். நியாயமா நீ யாரோட கூட்டு இந்த 5 ஹவரா ஒளிஞ்சிட்டு நீ யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணிட்டு அவங்கள விட்டே நீ பேச சொல்லிட்டு இப்போ உள்ள இருந்து நீ ஏக்கத்துக்கு உன்னோட கூட இருந்து அந்த கூட்டு சதி பண்ணீங்க இல்லையா, அந்த கும்பல், மாலதி, அந்த சின்ன பசங்க, அந்த எல்லாரும் சேர்ந்து லியோ, அவங்களை வச்சே நீங்க இன்டர்வியூ பண்ணி என்ன வந்து டிஃபேம் பண்ணதுக்காகவும் என்ன ட்ரிகர் பண்ணி என் மைண்டை சேஞ்ச் பண்ணதுக்கு இது அரசியலா முழுக்க முழுக்க அரசியல் நகர்வா கொண்டு போயிட்டு என் படத்தை பத்தி யாருமே பேசாத அளவுக்கு பேசி 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 3 லட்சம் பார்த்துருக்காங்க சார். அது வந்து அவருடைய விஷயம், அவரோட விருப்பம் சார். சார் அது ஏன் சார்? ஏன் சார் மாடர்ன் பிச்சைக்காரன் தான் சார். உண்மையை சொல்லணும்னா முடிவெட்ட காசு இல்லைன்னா கேட்க சொல்லுங்க, நான் ஜிபேல காசு அரஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, பயப்படாத. இல்ல சார், முடிவெட்ட காசோ ஷேவ் பண்ணதுக்கு சார் உண்மையை சொல்றேன் சார். என் பர்சனல் டச் பண்ணும்போது நீ என்ன அப்புறம் இல்ல சார், நான் இது வரைக்கும் மரியாதையோட பேசணும் தான். அவன் சேனலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் அந்த மரியாதை குறைஞ்சது. எத்தனை இன்டர்வியூ கொடுத்தாங்க சார், எவ்வளவு சேனலுக்கு கொடுத்தேன் சார். எங்கன்னா நான் மரியாதை குறைவா பேசினேன்னா சவுக்கு சங்கர் தான் நான் பர்சனல் டார்கெட் பண்ணேன். குடும்பத்தை பிரிஞ்சு இதை பண்ணி அம்மா கூட எல்லாரும் கூட வீடு அவங்களோட பர்சனல், நீங்களே பர்சனல் சொல்றீங்க. இப்ப ஏன் பர்சனல் பேசுற அவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க பதில்? இல்ல இப்போ எங்களோட கேள்வியே என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து உங்களை மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க போயிருந்திருக்கீங்க, வீடியோ எடுக்க சொல்லியிருந்திருக்கீங்க. ஒரு யூடியூப் பிசினஸ்ல இது மாதிரி ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒன்று அவர் வீடியோக்கு மறுப்பு வீடியோ தெரிவிச்சிருப்பாரு, அல்லது வீடியோ எடுக்கிறதுங்கிறது பொதுவாக நடக்காது. ஏன்னா அது எஃப்ஐஆர் மாதிரி போற விஷயங்கள். அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் சார். அஜய் வாண்டியாரை பத்தி தானே அவர் பேசுறாரு. அஜய் வாண்டியார் ப்ரொடியூசர் இல்லை. நான் என்ன கேட்கிறேன் சார், எனக்கு நான் தப்பா நினைக்கிறேன். நீங்க அமெரிக்கா லெவலில் இருந்தவங்க, இப்படி ஒரு யூடியூப்ல ஒருத்தர் இப்படி பேசுறாரு, என்ன பத்தின கான்ட்ரவர்சி பேசுறாருன்னு சொல்லி நீங்க நேரடியா முதல்ல இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏன் காவல்துறை சந்திக்கல சார்? நான் காவல்துறையில கொடுத்து சில பிரஸ் எல்லாம் பேசியிருக்கேன், அதுக்கு முன்னாடியே நான் சில மீடியாஸ் எல்லாம் பேசியிருக்கேன் சார். இது எல்லாமே ட்ரிகர் பிளான்னு சில ஒரு பத்திரிகையாளர் எனக்கு இதை புரிய வச்சிருக்காரு. நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன், ஜெயலலிதா அம்மாவையும் கருணாநிதி ஐயாவையும் இன்டர்வியூ எடுத்த ஒரு நபர் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு, மூத்த பத்திரிகையாளர் சோமு ஐயா. கண்ணன் சாவித்திரி சார் என்ன இப்ப தொடர்பு கொள்ற அளவுக்கு இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. உண்மை நிலை சொல்லத்துக்கு சில மீடியா ரெடியா வரவங்க லேட்டா வரீங்க. இதுக்கு முன்னாடி இதை வந்து காசு வாங்கிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து மறைச்சு 5 அவர் அங்கிருந்து ஒழுங்குகிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து அடிங்க காசையும் பாஸ் பண்ணியிருப்பாரு சார். இதுதான் சார் சவுக்கு சங்கர் 5-6 மணி நேரம் உள்ள இருந்து ஒளிஞ்சிட்டு கேட்டா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, 6 மணி நேரம் சம்மன் அனுப்புனாங்க சார் எங்க கேஸ்க்கு. அப்போ இது பண்ண வேண்டியது தானே சார்? அப்போ அப்பயே பண்ணிருப்பாங்க. இப்ப அருணை பத்தி பேசினதால உடனே பண்ணிட்டாங்க, இவருக்கு உடனே பின்புலம், இவர் இருக்காரு, அவரு இருக்காரு, சிஎம் இருக்காரு. இதை ஏன் சார் அரசியல்ல கொண்டு வரீங்க? எனக்கு என்ன சார் சொல்யூஷன்? சார் முதல்ல அவர் கைது செய்யப்பட்ட வழக்கே உங்க வழக்கு கிடையாது, அது வேற ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று தான் வந்து உங்கள் வழக்கில கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே உங்களை வந்து பேட்டி எடுத்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா முதல் வழக்கு கைது வந்து அவர் இன்னொருத்தர், எங்களுக்கே ஒரு இது சார், நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம் சார். அவர் வீடியோ என்ன சார் போட்டாரு? ஆமா, அதாவது ட்ரிகர் பண்றாரு, புருஷோத்தமன் பேரை மாத்திர எங்க அப்பாவோட பேரை. அதுல வந்து 2 லட்சம்னு சொல்றாரு, நாங்களே 1 லட்சம் தான் சொல்றோம். நீ எக்ஸ்ட்ரா 1 லட்சம் கொடுத்தா அவ்வளவு பணம் கொளுத்து போயிருக்கு, திருட்டு வேலையில நிறைய பிசினஸ், தேங்க்ஸ்ன்னு சொல்லிருந்தேன் சவுக்குக்கும். அதை பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கேஸ் கொடுத்தது ஆயிஷா சாதிக், அதாவது எங்களுடைய இணை தயாரிப்பாளரும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாதிக் அவர்களுடைய மனைவி, டைரக்டர் அவர்களுடைய மனைவி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலி எஃபர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பொண்ணு அவர் வச்சிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த நிலைமையில அந்த குடும்பம் இருக்குன்னு தெரியுமா சார்?
அதுல 20 லட்சம் கொடுத்த ஒருத்தர் இத்தனை வருஷம் இழுத்துட்டீங்க என் படத்தை, 50% இந்த படத்துல இருந்து லாபம் தரலன்னா நான் கேஸ் கொடுப்பேன்னு வீரமணின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி வரைக்கும் அவரை மிரட்டி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எவனும் பேச மாட்டீங்க சார். எவனோ பேசினது, ஏன் பர்சனல் விஷயத்தை பேசினது, ஓகே பர்சனலுக்கே வருவோம். என்ன பேசினாரு? இவரே தான் என்ன தொழிலதிபர், வச்சிருக்காரு, மாளிகை கட்டியிருக்காரு, மாட மாளிகையில வாழ்றாரு, தங்கத்திலே மிதக்கிறாருன்னு பேசினேன். நீ ஏன் இடத்த கொடுத்து யார் வேணாலும் உதயநிதி கூட போட்டோ எடுக்கலாம், யார் வேணாலும் கிருத்திகா கூட எடுக்கலாம், அன்பில் மகேஷ் கூட யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எங்கன்னா போயிட்டு இது ஃப்ராட் தனம்னு எதுக்கு சொல்றாரு? நான் இவங்க கூட போட்டோ எடுத்து நான் படம் பண்ணிட்டு இருக்கேனா? எப்ப எடுத்த போட்டோ எந்த இயர்னு கூட அறிவில்லையாடா? நான் எப்ப படம் எடுத்தேன், அதுல என்ன இயர் போட்டிருக்குன்னு பாருங்க. மீடியாக்கள் அனைத்தும் உண்மையை கொண்டு வரணும்னா அந்த இயரை பாருங்க. அவர் ட்விட்டர்ல போட்ட இயரை பாருங்க. எப்ப கல்யாணம், அஜய் வாண்டியார் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி எடுத்த இதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல லாஸ்ட் இயர் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கவர்மெண்டோட நகர்வா சார்? என்ன சார் கேவலமா இல்லையா சார்? என்ன சார் சில மீடியாக்களால தான் சார் நான் இவ்வளவு மன உளைச்சல் இருக்கேன். இவ்வளவு கடுப்பாது. இவ்வளவு நல்ல நல்ல மீடியாக்கள் இப்படி கூப்பிட்டு சப்போர்ட் பண்றீங்க. இவ்வளவு மீடியாக்கள் 99% மீடியாக்கள் நல்லா இருந்து இந்த 1% இந்த மாதிரி நபர்கள் அவனுக்கு கூட்டா இருந்து, கூட்டு கலவாணியா இருந்து, கூட்டு சதி, கூட்டு கலவாணி, கூட்டு கொள்ளை, அத்தனை பேர் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கேன். அந்த திருட அங்க இருக்கானா, போலீஸ் அவன் அரெஸ்ட் பண்ணாம என்ன சார் பண்றாங்க? இதுல எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கே இத்தனை நாள் இழுத்து என் படத்தோட டைட்டில் மாத்திருக்கேன்றாங்க. எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்கு சார். இது ஏவன் சார் வந்து மாத்துனது? ரெட் அண்ட் ஃபாலோன்னு வச்ச படத்தை RCBன்னு சேஞ்ச் பண்ணி அப்படியே சைலண்டா ரிலீஸ் பண்ணிடலான்னு அதையும் மூவ் பண்றேன் சார். நான் எங்களையே திருட மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எப்படி காசு வந்தது, என்ன பண்ண, இன்னைக்கு கேட்கலையா? நான் வந்து வேலை தான் செஞ்சாங்க, இவன் வந்து சீன் போடுறான்ற மாதிரி இப்ப கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபெலிக்ஸ். வேலை செஞ்சு நான் உழைச்சி சம்பாரிச்சு காசு வாங்கினுவேன். உன்ன மாதிரி மைக்க ரோட்ல தூக்கிட்டு போயிட்டு உடனே இது பண்ணி சீனை கிரியேட் பண்ணிட்டு கொள்ளடிக்கிற காசை மறைக்கிறதுக்கு மவுண்ட் ரோட்ல ஓன் ஆபீஸை கிரியேட் பண்ணிட்டு எல்லா சீனையும் நீ மறைச்சிட்டு நீயும் அவனும் கூட்டு சேர்ந்து என்னென்ன பண்ணீங்க? உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா என் சைட்ல இருந்து நீ யாருக்கிட்ட பேசுற வரைக்கும் நான் ரெக்கார்டு வரைக்கும் உன்னை 1 to 1 லைவுக்கு நீ ஏதாவது மீடியாவுக்கு டைரக்டா ஃபேஸ் பண்ணி என்னை வந்து நீ என்ன கேட்குறியோ கேளு. உன்னோட திருட்டு மீடியா கிட்ட என்னை வந்து அன்னைக்கு நான் பேசாம இருந்தேன் நீ எனக்கு சொல்ற, இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரோஜனம் இல்லைன்னு ஒரு ஆங்கிள் இருந்தாலும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவர் நல்லவர் சார், அவர் வல்லவர் சார், அவர் என் புருஷன் சார்ன்றீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்ற நீ அங்க? நான் ப்ரூஃப் சொல்றேன். எனக்கு GHல சந்துருன்னு ஒரு டாக்டர் எர்னியா ஆப்ரேஷன் ஒரு தடவை தப்பா பண்ணிட்டு, அதாவது எப்படின்னா இந்த இதுல ட்ரில் பண்ணி எடுத்து ஹெர்னியா பண்ணுவாங்க, அதை பண்ணாங்க, சக்சஸ் ஆக திரும்ப எனக்கு பெயின் இருந்தது, திரும்ப எடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் நான் போய் சொல்ல முடியுமா சார்? GHல தான் பண்ணேன். அந்த டைம்ல என்ன நடந்தது, என்ன ஏஜ் வரைக்கும் சொல்றேன், ப்ரூஃப் சொல்றேன். GHல அந்த டைம்ல சில்க் சுமிதா இருக்காங்க இல்லையா, அவங்க மரணம் நடந்ததுக்கு போஸ்ட்மார்டம் அங்கதான் வருது. நான் அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அந்த டேட் சொல்லுதுக்கு எனக்கு டேட்டை கேட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணி இதை சீனா இவனா கிரியேட் பண்றான் சார். அரசாங்கம் உதவுது, காவல்துறை உதவுதுன்னு நீனா சத்தியமா நான் உன்னை சொல்றேன். உண்மையா ஆம்பளையா இருந்தா அந்த வீடியோ போடுன்னு உனக்கு ஆல்ரெடி உங்க சேனல்லயே உன்னை சேலஞ்ச் பண்ணுவேன். நீ அவனுக்கு கூட்டாளின்னு தெரிஞ்சும், அதாவது தெரியாம உள்ள வந்துட்டு காலையில வரும்போது இங்கதான் சார் லியோ இருக்கான், இங்கதான் ஃபெலிக்ஸ் இவனோட கூட்டு சார் சொல்றாங்க. ஏன்னா நான் அமெரிக்கால இருந்து அறிவு இல்லாம இருந்துட்டு இது மாதிரி திருட்டு கும்பல் தான் இப்படி இருக்கும் மீடியாலன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒன்ன மாதிரி ஆளால எல்லா மீடியாவுக்கும் கெட்ட பேர், சாரி மற்றவங்களாம் மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு நிலையை நீங்களாம் உருவாக்கி காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எதை வேணாலும் விற்பீங்க. குடும்பம்லாம் உங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவு எங்களுக்குலாம் குடும்பம் இருக்கு. அந்த கஷ்டத்துல தான் சார் இந்த நிலைமையில சொல்றோம். நகை ரசீது இதுக்கெல்லாம் இழுத்து எங்களை திரும்ப கேள்வி கேட்டாங்க சார் போலீஸ். அத்தனை நடிகர்களோட லிஸ்டையும் எடுத்து ஃபோன் நம்பர் வாங்கி எவ்வளோ நடந்திருக்கு. நான் அதை ஃபாலோ பண்ற வெறுத்து போய் டைட்டில் மாத்திருக்கேன்றேன். இதுல என்ன சார் சீனை கிரியேட் பண்றீங்க? உதயநிதி எதுக்கு சார் வர்றாரு? அவர் ப்ரொடியூஸ் பண்ண நான் ரெஜென்ட்ல ரிலீஸ் பண்ண மாட்டேன். போதைப் பொருளை பண்ணனா நான் போதைப் பொருளை பண்ண 10 படம் எடுத்துருப்பேன் சார். 4 வருஷம் எதுக்கு சார் நக்கிட்டு இருக்கவங்க என் படத்தை எடுக்கிறதுக்கு? எவனுக்குமே இங்க அறிவா கேள்வி கேட்க தெரியல. மீடியான்ற பேர்ல சிலர் காசு கொடுத்து மறைச்சிடுறாங்க. மக்கள்ன்ற பேர்லயும் அவங்களே ஆள் வச்சிருக்காங்க. காசு கொடுத்து கீழே ஃபெலிக்ஸ்னாலே அப்படியே தட்டத்துக்கு அவன் காசு கொடுக்குற கும்பலும் இருக்கு. பேச சொல்லுங்க லைவ்ல எங்கன்னா நல்ல பெரிய மீடியா. நான் தந்தி டிவியே ட்ரை பண்ண, நானா சில டிவிலாம் பேசல சார். நான் இந்த தொலைவு வானான்னு நான் இது ப்ரொமோஷனுக்காக இவன் யூஸ் பண்றான்னு சொல்றான். உங்களுக்கு எத்தனை தடவை சார் நீங்க ஃபோன் பண்ணி உங்க மீடியாவுக்கு நான் வந்தனா? இல்ல 2 நாள் நான் என்ன நிம்மதியா விடுங்க, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா நீங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனை சேனல் என்ன கூப்பிட்டாங்க நான் சொல்ல முடியும். இன்னைக்குதான் நான் வெளில வந்து இப்ப பேசுறேன்னா ஏன்னா என்ன பேச வைக்கிறீங்க. என் படத்தை தவிர இதை அரசியலா பேச வைக்கிறீங்க. அரசியல் பேசினா நான் அரசியல் அதிகமா பேச முடியும். நான் அரசியல்வாதி இல்ல. ஆனா எங்க வீட்டுல
இங்கே உங்களை இன்றைக்கு கூட நாங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு கட்டத்தை தாண்டி உங்களுடைய பர்சனல், இன்னொருத்தரோட பர்சனல் மாறி மாறி வந்து இது வேற கட்ட லெவல்ல போயிட்டு இருக்கு. இது வந்து பிரச்சனையே பொண்டாட்டி புருஷன் சண்டைய அவங்க பொண்டாட்டி புருஷனும் ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டு மத்த ஃபேமிலி சண்டையில ஏன் சார் வராங்க? நாங்க ஃபேமிலியா சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து உள்ள வந்துட்டு என்னென்ன விஷயம் பண்றாங்கன்னா, இதுல கூட்டா எனக்கு இதை எடுத்தேன் அதை எடுத்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணேன்னா நான் உழைச்சி சம்பாரிச்சேன், அதனாலதான் 3 வருஷம் இருக்கிறத கொஞ்சம் நான் என்ன சார் என்ன சொல்லியிருக்கேன் சார், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு படம் பண்ணியிருக்கோம், டீமா போட்டு பண்ணிருக்கோம். இத்தனை பேர் எதுக்கு சார் நான் கூட்டு சேர்க்கிறேன்? அவ்வளவு கோடி சொன்னா ஃபர்ஸ்ட் தொழிலதிபர் சொன்னதும் நீ, சவுக்கு சங்கர் நான் உள்ள வரவே இல்லைன்னு சொல்லியும் அங்க நான் என்கொயரி பண்ண இது வரைக்கும் நடந்தது. இது மட்டும் உண்மை இல்லைன்னா போலீஸ்க்கு முன்னாடி இப்படி திமிரா இருக்கிறவன் 4 செவத்துக்குள்ள அவன் செவத்துக்குள்ள உட்கார்றேன், அவன் எப்படி இருந்திருப்பான்? மானங்கட்ட பொழப்பு தான் பொழைக்கிறான். பர்சனல் நான் வேண்டாம், இது வரைக்கும் பேசல. எத்தனை மீடியா எடுத்து பாருங்க சார், எல்லா இன்டர்வியூ பாருங்க சார். இது வரைக்கும் நான் பர்சனலா சவுக்கு சங்கரை டச் பண்ணிருக்கேன், எடுத்துரு கெஞ்சிருக்கேன்னு சொல்றேன். ஏன் பிரஸ்டீஜ் ஷோ விட்டு கெஞ்சிருக்கேன்னு சொல்றேன். டைரக்டர் என்ன அவ்வளவு கன்வின்ஸ் பண்றான். நான் அவ்வளவு ஆட்டிடியூட் உள்ள ஆள் சார், இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன் சார். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சொந்தமா 10% ஓனர்ஷிப் எடுக்கிற அளவுக்கு என் சம்பளத்துல இருந்து பிடிச்சி அதுக்கான ப்ரூஃப் யார்கிட்ட சார் பேசுறேன் சார். சுபம்ன்றத நான் உருவாக்குன லோகோ, நான் உருவாக்குன நேமு, அதுக்கான எஃபெக்ட் நான் அவ்வளவு போட்டிருக்கேன். அங்க ரிவ்யூ பாத்தீங்கன்னாலும் எதை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் சார், என் பேர் இருக்கும். அங்க உள்ள யாருக்கிட்ட வேணாலும் பேச முடியும். இதை வந்து கோடீஸ்வரன் தொழிலதிபர் பேசின நீயே இப்ப நான் பிச்சைக்காரன அசாசினேட் கேரக்டர் வந்து இது நியாயப்படி பார்த்தா திருடனை உள்ள வச்சுட்டு திருட்டு குதிரப்புள்ள எங்க அப்பா இல்லைன்னு நீயா மறைச்சிக்கிட்டு நீயா மாட்டியும் விடுற உன் கூட்டாளிய. நீங்க உங்களுடைய பேர்ல வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க இதுல போட்டிருக்கிறது சுபம் செட்டிநாடு அந்த ஹோட்டலோட பேர். என்னோட பேர் நான் சார் சொல்லிடுறேன் சார், தயவு செஞ்சு சார். நான் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன். இல்ல நீங்க கேள்வி கேட்க விடாம பண்றேன்னு நினைச்சு சொல்லுங்க. இல்ல இதுக்கு எதுக்காக இந்த கேள்வி சார், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க யாருமே வந்து யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற வேலை கிடையாது. நாங்க வந்து இன்றைக்கு உங்க மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் ஆகட்டும், அதே மாதிரி இதை மக்களுக்கு நாங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க நல்லவங்களா கேட்டவங்களா மக்கள் டிசிஷன் எடுக்கிறது. நேற்று பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய இதுல போட்டிருக்கிறது நீங்க வந்து சுபம் செட்டிநாடோட ஹோட்டலோட இது நேத்து போல சார், எத்தனை வருஷமா 2 வருஷமா இருக்கு அந்த நேத்து வந்து சோசியல் மீடியால அதாவது அந்த திருடர்கள் இல்ல அது அப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்க எதுக்காக சொல்றோம் சார், சபைக்கு வந்தாச்சு சார். நான் தான் லைவ் 1-to-1 நீ பேசினா நல்ல ஒரு மீடியா மட்டும் கூப்பிடுங்க, நான் டிசைட் பண்றேன் அந்த மீடியாவை. சும்மாவே நீயே எல்லாம் சார் ஃபெலிக்ஸ் நம்பர் கொடுத்தான்னு சொல்லி எத்தனை பேர் பேசுறாங்க சார், என்ன சார் இதெல்லாம்? சரி சார், அது இருக்கட்டும். அந்த ஃபியூஷன் ஹட் யூஎஸ்ஏல வந்து ஒரு சார் அது ஒரு ஃபுட் ட்ரக் சார், ஃபியூஷன் ஹட்னு இருக்கும், அதுக்கான விஷயங்களும் சொல்ல முடியும். ஃபுட் ட்ரக்கு எவ்வளவு சார் செலவாகும்? ஃபுட் ட்ரக் சார் ஒரு இந்தியன் ஆந்திராக்காரர் நடத்துறாரு. அதுல நான் வந்து சம்பளத்துல இருந்து கொஞ்சம் நீங்க கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, நான் பொழைக்கிறதுக்கு வழி தேடுறேன் சார். அமெரிக்கால போய் நான் என்ன அப்படியே ட்ரம்ப்புக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேனா? நான் உழைக்கிறேன்னு அவரே ப்ரூஃப் காட்டுறாருல சார். நான் என்ன இல்லைன்னு சொன்னேனா? எந்த விஷயம் சார், அவர் அவ்வளோ வீடியோ போடுறாங்க, போட்டோ போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணணும்னு எனக்கு காமன் சென்ஸ் இவ்வளோ பின்னாடி செயல்படுத்துறவங்க. நான் ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணேன்னு சொன்னாரு, என்ன டீஆக்டிவேட் பண்ணேன்னு சொன்னார், ஹேக் பண்ண சாரி டீஆக்டிவேட் பண்ணேன்னு சொன்னாரு. ப்ரூஃப் இப்பயே காட்ட முடியும். நான் எதையும் பண்ணல, எல்லா போட்டோவும் அப்படியே தான் இருக்கு. இல்ல நான் டெலீட் பண்ணேன்னு டவுட்ல சொல்றேன்னா ஏதாவது ஒன்று இல்லாத போட்டோ இருந்ததுனால நான் உனக்கு காட்டுறேன், ஓகேவா? நீ இதை வச்சுலாம் எனக்கு சப்பக்கட்டு கட்டாத. இந்த ஃப்ரேம் ஃபிளிக்ஸ் ஃபேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி சார், அதை வந்து உண்மையான ஃபவுண்டர் ஹரி, அதுக்கு நான் வந்து பார்ட்னர்ஷிப்ல ஹெல்ப் பண்றேன். என்னன்னா அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, நான் சினிமா இண்டஸ்ட்ரின்றதால அவர் எனக்கு சப்போர்ட் பண்றாரு. என்னோட சப்போர்ட் அவருக்கு தேவை. அவங்க சின்னதா வளர்ந்து வர கம்பெனி சார், இன்னும் அவங்க பேர் வெளில கூட ஒரே ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க சார். அந்த ஷோக்கு ஜித்தன் ரமேஷ் அவர்களை நான் வந்து ரேம்ப் வாக் பண்ணதுக்கு, இது வரைக்கும் அவர் ரேம்ப் வாக்லாம் வந்து ஃபேஷன் ஷோல பண்ணதில்ல. ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய மகன் ஜீவா அவர்களுடைய அண்ணன் அவர் அந்த ஷோல வராரு. கருண் ராமன்றவர் எல்லாருக்கும் தெரியும், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு பப்ளிசிட்டி பப்ளிக் ஃபிகர். ஜித்தன் ரமேஷும் பப்ளிக் ஃபிகர். அந்த ஷோவை நடத்துறோம். அந்த இதுல இருந்து அந்த ஹரின்ற நபர் மூலியமா பழக்கமாகும் போது, ஆனா நீங்க எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்கண்ணா, நீங்க உங்க பேரை இது பண்ணாதான் எங்க கம்பெனி வளரும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு படிங்க, நீங்க படிங்க, வாங்க பாயிண்ட். அடுத்தது வந்து பிக் பாஸ் வச்சு நீங்க நிகழ்ச்சி பண்றீங்கன்னு சொல்லி சினி தடம் சார், சினி தடம் நீங்க போய் பாருங்க சார். சினி தடம் ஃபவுண்டர் போடலாம் சார், அவர் ரெட்ஃபிக்ஸ் ஃபவுண்டர். அப்புறம் ஏன் சார் மாடர்ன் பிக்சர் எடுக்கிறாரு சார்? அது வந்து சார் அதெல்லாம் நீங்க மயக்காம நீங்க போடணும்னு தான் சார் நான் பேசுறேன். நீங்க தயவு செஞ்சு நீங்க பேசுறது மாதிரி மறக்காதீங்க. நீங்க பேசுறது அப்படியே வரும். நன்றி. என்னன்னா அதுக்காக டீசன்ட்டா அப்படி சொல்லி ஏமாத்தணும் தான் சார் ஃபெலிக்ஸ் சார். அது வந்து மக்கள் முடிவு பண்றது, அது மக்கள் முடிவு பண்றது. ஓகே, இந்த சினித்தடம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க பண்றது சினித்தடம் எத்தனை நாள் வீடியோ பாருங்க சார், தயவு செஞ்சு சார். நீங்களும் ஃபெலிக்ஸ் மாதிரியே கேள்வி கேட்கறீங்க. என்னோட கேள்வி அவங்களே மாட்டிக்கிறாங்க சார். சார் வலையில தானாவே வந்து மாட்டிக்கிட்டு பொறி கிடைக்குமான்னு தேடிட்டு, ஏண்டா நீங்களா நரின்றது உண்மை தெரிஞ்சிச்சு, இதுல உங்களுக்கு பொறி வேற வைப்பாங்களா?
வாய் இல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவர் சொல்ற குற்றச்சாட்டுங்கிறது இன்றைக்கு வந்து பெரிதும் பேசப்பட்ட ஒரு குற்றச்சாட்டா மாறும் பொழுது அதை கேட்க வேண்டியது இன்னொரு எனக்கு ஒரு கடமையும் கூட. ஏன்னா இப்போ எங்கள் சார்ந்தவங்களும் சரி, எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எல்லாருமே சவுக்கு அவர்களுடைய கைதை பத்தி பேசுங்கிற ஒரு கேள்வி எங்களுடைய இருக்கு. ஸோ எங்களுக்குமே தோன்ற கேள்வி, ஏன்னா ஒரு ஊடகவியலாளரா அவர் அரஸ்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சினித்தடம் அதுல வந்து மூலமா நீங்க பிக் பாஸோட விஷயங்களை அங்க உள்ளவர்களா கூட்டு போய் நீங்க ஈவென்ட் சினித்தடம் உள்ள போனாலே தெரியுமே சார். ஈவென்ட் நடத்தினா அவர் சொன்னது அமெரிக்காலன்னு சொன்னார் சார். அமெரிக்கா தவறுதலா சார்? அமெரிக்கால நான் வேலை செய்யறேன் நீயே சொல்ற, ஏன்னா புத்தி இருக்காடா உங்களுக்கு? 2 பேரும் கூட்டா என்னடா பண்றீங்க? மூளை இல்லாத வேலை. மூளை மாத்திப்பீங்களா? நீ ஜெயில இருக்கும்போது அவன் ஜெயில இருக்கும்போது நீங்க மாத்திப்பீங்களா? மூளை மாற்று சிகிச்சை எதுவும் பண்ணுவீங்களா? அப்படியே இந்த 5 ஹவர் ஒளிஞ்சிருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணி திருட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு திருடனை கூட வச்சு இன்டர்வியூ பண்ணி நான் அப்ரூவரு, அதாவது இவனை வச்சு நான் என்கொயரி பண்ண, நீ என்ன புடிங்கியா? புலனாய்வு புடிங்கியா? இல்ல சார், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சார். அதெல்லாம் நீங்க போடணும் சார். அதுதான் சார் சொல்றேன். புலனாய்வு புடிங்கி தப்பு இல்ல. அவன் பேசினதெல்லாம் என்ன சார்? சவுக்கு சங்கர் சேனல்ல பேசினதெல்லாம் லைவ்ல வரலையே தவிர பேசினதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன கொன்னுடுவன்றான் சார். மாலதியும் கொன்னுடுவன்றான் சார். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். எந்த மீடியாவும் கேட்டா 4 செவத்துக்குள்ள பேசுனீங்க. ஆனா அந்த 4 செவத்துக்குள்ள பேசுனது இவர் என்கொயரி பண்ணாராம். ஆனா அவர் சவுக்கு வரவே இல்லைன்னு சொல்லுவாராம். இவரு நான் என்கொயரி பண்ண வரைக்கும் இது வரைக்கும் நடந்தது அதுன்னு. ஏன்டா நீங்களே மாட்டிக்கிறீங்கடா. திருடனுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்குலாம் புத்தி திருடத்துக்கு மட்டும் தான்டா இருக்கும், மற்றதுக்கெல்லாம் மூளை இருக்காதுடா. நான் என்னென்ன பண்றேன்னு தெரியுமா? அரசியல் என்ன இழுத்து விடுறீங்க இவ்வளவு தூரம்? எங்க ஃபேமிலிலேயே ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்ட் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு சொல்லவா? தமிழறிவு மணியன், நேமோட சொல்றேன், தமிழறிவு மணியன் அவர்கள் ரஜினி சார் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், அவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு எங்க அண்ணனை கால் பண்ணி அவர் பேசி தொடர்புல இருந்து மாநாடுக்கு அங்க திருச்சியில ஏதோ ஒரு மாநாடு கூப்பிட்டதுக்கு வர சொல்லி ரஜினி அவர்களை மீட் பண்ணதுக்கான வேலை சொல்லும் போது எங்க அண்ணன் என்ன தெரியுமா சார்? பொலிட்டிக்கல் அனலிஸ்டா மட்டும் இல்லாம கேரக்டர் அனலிஸ்ட்னு ஒரு இருக்கு சார். அதுதான் சார் அறிவு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 2-3 வருஷம் இப்படியே சொல்லுவாரு, ஏதோ முடியல, இப்படி சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு போயிடுவாரு. அவருக்கு வேலை செஞ்சு பிரோஜனம் இல்லைன்றார் சார். இட் இஸ் த மேன் பவர் உள்ள அந்த அரசியல்வாதியை நான் வீட்டுல வச்சிருக்கேன் போது அவரை வச்சு நான் அரசியல் பண்ணணும்னா இந்த அரசியலுக்கு அந்த அரசியலுக்கு சப்போர்ட் பண்ண அரசியல்வாதியா இருக்கணும். நான் அரசியல் பேச வரல. டிஎம்கே சப்போர்ட்டும் இல்லை, ஏடிஎம்கே சப்போர்ட்டும் இல்லை. ஏடிஎம்கே வந்தா நான் கொன்னுடுவேன், டிஎம்கே என்ன பின்னாடி இது பண்ணா. இப்ப டிஎம்கேவே என்ன கொல்ல மாட்டாங்கன்னு என்ன சார் விஷயம்? இந்த சவுக்கு சங்கர் மேட்டருக்கு இப்படி பண்ணும்போது சவுக்கு சங்கர் தான் கேஸ் கொடுத்திருக்கணும் போது சவுக்கு சங்கருக்கு இவன் தான் எதிரிப்பா. இப்ப அப்படி பண்ணா யார் சார்? எந்த மீடியா சார்? இப்ப எனக்கு எவ்வளவு சார் இவ்வளவு மன உளைச்சல்ல நாங்க ஃபேமிலி இத்தனை பேர் அவனை அழுவக்கூடாதுன்னு சார் அழுது நடிக்கிறவங்க இல்ல சார். ஒரே ஒரு சேனல் அழுதுறதுக்கு அவனை எவ்வளவு திட்டிருப்பான்னு கேளுங்க சார். இதுல அழக்கூடிய விஷயம் இல்லடா, சொல்லக்கூடிய விஷயம். எவனுமே கேட்கலன்னா இதுக்கு மேல நம்ம சொல்ல தேவையில்லைன்னு 2 நாள் நீங்க இத்தனை நாள் முயற்சி பண்ணி நான் 2 நாள் பொறுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் சொன்னான்னு தெரியல, போன் அடிச்சுங்க, உடம்பு சரியில்லைனாலும் நான் வரேன் சார், பரவாயில்ல, ரொம்ப நாளா மதிக்கிறீங்க. ஜெயலலிதா அம்மாவையும் கருணாநிதி ஐயா அவர்களையும் இன்டர்வியூ எடுத்த ஒரு நபர் பேசுறாரு, சோமு ஐயா அவர்கள். அவர் இதையே நான் எத்தனை நாளா கழிச்சுட்டு அடுத்து அவரு கூப்பிட்டுருக்காரு என்ன. இது தானா வரும்போது உண்மையை நான் வெளில கொண்டு வரணும்னு தான் போறேனே தவிர இது அரசியல் உள்ளேயே கொண்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இதுக்கு அரசியலுக்குள்ள கொண்டு போனதுக்கு காரணமும் என்னன்னா, நீங்கள் சொன்ன அந்த வீடியோல சொன்ன வார்த்தை தான். அதுக்கு என்னன்னா, இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைதுக்கு வேற காரணமே இல்லை. கமிஷனர் அவர்களாகட்டும் அல்லது அரசாங்கம் ஆகட்டும், இதே தான் பரபரப்பா பேசப்படுற ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்றது, எரியிற எண்ணெயில கொஞ்சம் நெருப்பு இது பண்ணி விடுற எண்ணெயை விட்ட மாதிரி. அது எப்ப போட்ட வீடியோ சார்? அதுதான் இருங்க சார், ட்வீட்டும் இதுவும் அதுக்கும் விளக்கம் கொடுத்தேன். அஜய் அந்த டைம்ல கல்யாணம் ஆகல, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல லாஸ்ட் இயர் நான் எவ்வளோ இன்சிடென்ட் சார். இது இவ்வளோ இதுக்கு மேலெல்லாம் விளக்கமா மூளையை மக்களுக்காக நான் கொண்டு திணிக்க முடியாது சார் யாருக்கும். வாண்டடா நீங்க இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, அயோக்கியனுக்கு தான் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்க இந்த கட்சி அந்த கட்சின்லாம் பேசாம எனக்கு முடியாது அப்படின்னாலும் விட்டுடுங்க, என்ன ஃப்ரீயா விட்டுடுங்க. இது எவ்வளோ ஒரு கடுப்பான செயல் தெரியுமா? நீங்க இந்த படத்தை பத்தி பேசுறதும் கிடையாது, அரசியல் பேசுறீங்க, இவன் சொன்னா அவன் சொன்னான்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன கேள்வி கூட எனக்கு மறந்து போச்சு. நான் எதோ பேசிட்டு இருக்கேன். என்ன கேட்டீங்க? இல்ல இந்த 2 கேள்வி என்னன்னா, அந்த அவர் உதயநிதி அவர்களோட நீங்க நண்பர்னு சொன்னதுனாலதான் இன்றைக்கு அது பேசப்படுது. இப்ப வந்துடுச்சு நீங்க கேஸ். சாரி, நான் நடுவுல வேற எனக்கு டென்ஷன் சார். நான் எதோ பேசுறேன், அதை ஒரு புரியுது சார் பயன்படுத்திக்கிட்டு இவர் அப்படி சொல்றாரு இப்படி சொல்ற. ஏண்டா நான் சொல்றது பொய்யா இருந்தா உன் வீட்டு வாசல்ல அரங்கநாதன் ஏடிஎம்கே ஒருத்தரோட இது இருக்குன்னா அங்க கேமரா இல்லாமல இருக்கும். லியோன்றவன் அந்த டியூட்டி முடிச்சுட்டு கீழே இறங்கி போகாமல இருப்பான். அன்னைக்கு என்னைக்கு கேஸ் கொடுத்தேன்னு சொல்றேன், அன்னைக்கு மைக் பிடிச்சி அந்த விஷயத்த கேமரா பிடிச்சி உங்களால பார்க்க முடியாதா? நான் அங்க நான் வரலையான்னு பார்க்க முடியாது. அவன் வரலன்னு சொல்றான்,
நான் வந்தேன்னு இவனே மாட்டி விடுறான் ஃபெலிக்ஸ். இவன் வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஒருவேளை வேலை செய்யறானான்னு டவுட் வந்துடும். என்கிட்ட பணம் வாங்கிட்டு எனக்கு சாதகமா செய்யறானா? உதயநிதி கூட யார் வேணாலும் எடுக்கலாம் சார், கிருத்திகா கூட யார் வேணாலும் எடுக்கலாம் சார், அன்பில் மகேஷ் கூட தேங்க்ஸ் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்றதா, இவனெல்லாம் வந்து அறிவு இல்லைன்னு சொல்றதான்னு தெரியல. 1 to 1 சரி மன்னிச்சிரு ஃபெலிக்ஸ், நான் உன் மேல நிறைய மரியாதை வச்சு வந்தேன். நீ என்ன பர்சனலா பேசாத. மாலதிக்கும் அவங்களுக்கும் சப்பா கட்டினேன். ஒரே ரூம்ல ஒரே வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடி இருந்து சொத்து வாங்கியிருக்கான், எல்லாம் பண்றான். அவன் பண்றது நியாயம், நான் பண்றது இங்க வந்து என் காசை வச்சு நான் வந்து வேலை செஞ்சு, நீயே தான் சொல்லிட்டியே தொழிலதிபர்னு சொல்லிட்டேன். நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்ல, கஷ்டம்தான் படுறேன்னு எல்லா மீடியாவுக்கும் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். நீயே அப்ரூவர் ஆயிட்ட ஃபெலிக்ஸ். உனக்கு தெரியல நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன். ஆனா எனக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க. நான் வேணா சத்தியமா உனக்கு காசே கொடுக்கல. கூகுள் பே ஸ்கேனர் இருக்கு, வேணா நான் அனுப்புறேன், முடி வெட்டத்துக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோ. சார் சார் இதை நீங்க கட் பண்ண கூடாதுன்றதுக்கு தான் வார்த்தைகள் வேணாலும் பண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூத்தவர்லாம் இல்ல சார். காசை சார் அசிங்கமா சொல்லிடுவேன். நான் கெட்ட வார்த்தை பேசாதவங்க எப்போதுல இருந்து நான் ட்ரிகர் ஆகுறேன்னா அது முழுக்க முழுக்க அந்த ஃபெலிக்ஸ் தான் சார் காரணம். அதுல மூத்தவர் காசை புரியுது, எங்களுக்கு புரியுது. இப்போ இந்த வழக்கு இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அதுக்கப்புறம் காவல்துறை உங்களுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வழக்கு இப்போ என்ன நிலைமையில இருக்கு சார்? அதெல்லாம் நான் திரும்ப அவங்களை டார்ச்சர் பண்ற அளவுக்கு இல்லை சார். அது பெரிய ஆளு என்ன எப்படி தெரியுமா சார் இந்த பிளான் பண்றாங்க? அவர் பெரிய ஆளு வந்தா இதாயிடும் அதாயிடும் எங்க வீட்லயே பேசுறாங்க சார். வேண்டாம் வீடு அது அப்படியே போயிட்டே தானே இருக்கு. இந்த விஷயம் போயிட்டு தானே சார் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சொல்றேன். நீ ஏன் ஜிஹெச்சுக்கு போனான்னு அவன் கேட்கறான். சாரி அவன் மன்னிச்சிரு ஃபெலிக்ஸ், எனக்கு சத்தியமா எனக்கு வந்து நீ நியாயமா பேசுவோன்னு நான் நினைச்சுதான் உனக்கு நான் வந்து கேர்டஸ்ல உன்னை என்ன கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டிவிக்கேல நீ ஜாயின் பண்றதா சொல்றாங்க, உண்மையான்னு கேட்டேன். ரூமர் சொன்னாரு. உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களே என்னாச்சு அப்படி கேட்டாவது என்னன்னு அவரை தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, இவர் ஃப்ராடு, இவரோட கூட்டு கொஞ்சம் பேசுவோம். நம்ம பேசிட்டு தான் நான் போனேன். அடுத்து 2 நாள் நான் தொடர்பு பண்ணி தான் அப்புறம் விடாம அடிச்சார் அவர். அந்த ஃபாலோ அப் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி இது நான் எனக்கு விரிச்ச வலைன்றது இப்ப நாளைக்கு நாளன்னைக்கு ஒருத்தர் வீடியோ போடுவாரான்றதே தெரியல. ஒருத்தர் என்ன எடுத்திருக்காரு, மூத்த பத்திரிகையாளர், பெரிய ஆளு. அவர் போட்டார்னா அவர் சொல்றது வந்து நான் என்ன சொல்றேன் அது வாங்கறதுக்குள்ளேயே அவர் சில விஷயங்கள் வச்சு எனக்கு சொல்றாரு. அப்படி யோசிக்கும்போது இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ, இவங்கெல்லாம் இதெல்லாம் வேற பண்றாங்களோ அப்படின்னு இருக்கு. அந்த உண்மை ஆடியோ அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துட்டே இல்லை. அந்த ஆடியோ வெளில வரும்போது உங்களுக்கு வந்து சவுக்கு சங்கர் சப்பக்கட்டு கட்டி சப்போர்ட் பண்ற இந்த சில்லறைகள் இவங்க எல்லாருக்கும் ரெட்விக்ஸ் அங்க ஆலந்தூர் கோர்ட்டுக்கு வரேன் சார். சவுக்கு ஆஃப்டர் தட் இந்த இதுல 2 நாள் மழை பெஞ்சுதே சார், அது கூட டேட்டை சொல்லனா நான் உடனே டேட்டை மாத்தி சொல்லிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் சார். உண்மையை சொல்றப்ப அப்படி இப்படி இருக்கதான் தான் செய்யும். எவன் சார் உடனே அப்படியே பொய் சொல்றவன் தான் சார் கில்லி மாதிரி இப்படியே பேசுவான். அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அந்த இடத்துல ரெட்விக்ஸ் சேனலு நிக்கிற சேனல் எல்லாமே அவன் கொடுக்குற ஆளு, அவன் வர்றதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவனை வந்து என்ன பண்றாங்கன்றதை மட்டுமே பார்த்து பேசிட்டும் இருந்தாங்க சார். நான் கேட்டேன். ஆனா சரி நான் சாதாரணமா அந்த யார் யார் இருந்தாங்கன்னு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதை விடணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு அவங்க வந்து உழைக்க வராங்க பிழைக்க வராங்க, அது ஓனர் டிசிஷன் அந்த சேனல்ல. ஆனா அங்க யார் யார் இருந்தாங்க எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நான் பர்சனல் விட்டுருங்க சார். இதெல்லாம் வந்து திரும்ப நானே அதுதான் அது இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு சொல்றீங்க. உங்க சைடு நியாயம் இருந்தா அது வழக்கும் சரி, காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி உங்களுக்கு தேவையான நியாயத்தை கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. மக்களும் வந்து இது நியாயமா நியாயம் இல்லையாங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்ட வந்து மக்களோட விஷயம். இது நியாயத்தை நோக்கி போகட்டும். இப்போ உங்களுடைய படத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த படம் எப்போ ஆரம்பிச்சாரு? அதுக்கு நடுவில் நானே அரசியல திரும்ப இழுக்கிறேன்னு தயவு செஞ்சு நான் தான் படத்தை பத்தி பேச சொன்னேன், மன்னிச்சிருங்க. ஆனா அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, உதயநிதிக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு. நடுவில் நான் அட்டாக் பண்ணிட்டேன்னு இதை எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம யார் பேசுவாருன்னு தெரியும். தாடி வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு மீடியாவுக்கு முன்னாடி நல்லவர் நடிச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் நல்லவர்னு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இதுல உதயநிதி சின்ன வயசுல அவரு நான் வேலைச்சேரி சார், நீங்க போன் பண்ணப்ப எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னீங்க, அடையார் உங்க ஆபீஸ் சொல்றீங்க, நான் வேலைச்சேரி சொல்ல பக்கம் தான் சொல்றேன் சொன்னா இங்க ஏதாவது உங்களுக்கு நான் மாற்றம் சொன்னேன்னா அண்ணா நகர்லேருந்து வந்துட்டு இருக்கேன் சார், ஓகேவா? இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை உண்மை இல்லையா? அங்க சீதாபதி நகர்ல அவர் இருந்தது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புறேன், உண்மையை கொண்டு போங்க. அங்க அதிபதி கிரவுண்ட், சாரி தண்டீஸ்வரன் நகர்னு ஒரு நகர் இருக்கு, அங்க அதிபதி கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்கு பேர் அதிபதி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடும்போது யார் வேணாலும் இன்னைக்கு 11 பேர் இவங்க கூட விளையாடுவாங்க. சின்ன பசங்களா இருக்கும்போது அங்க போய் ஆள் இல்லைன்னா அங்க போய் சேர்ந்துட்டு விளையாடுவாங்க. இதுதான் சார் அந்த இடத்துல உதயநிதி, அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் பெரிய ஆளோட இது சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியும். எனக்கு பழக்கம் இல்லைனாலும் தூரத்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தெரியும்ல சார். நாங்க போயிட்டு சும்மா நிற்கினா பால் போடுற ஆள் மாதிரி நின்னாலும் அவங்களாம் பெரிய ஆளு, அந்த இதெல்லாம் தெரியும்ல, விஐபியோட ஆட்கள் வர்றது, அந்த ஒரு பழக்கம். அதாவது வேலைச்சேரி ஏரியா மேட்டுன்றப்ப பிளேமேட், அங்கே விளையாடும்போது ஒன்னாவும் விளையாடலாம், சில இடத்துல தள்ளி விளையாடலாம். இது மாதிரி கனெக்ஷன்ல இருந்ததை நான் வந்து
அவர் நல்ல மனுஷன். எப்படின்னா பெருசா ஆக ஆக நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, அப்போதுலேருந்து தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுன்றப்ப நான் வெளியூர்லேருந்து வந்தேன்னா சில டைம் நான் அன்பில் மகேஷை போய் பார்க்குறேன். அந்த போட்டோவை போட்டுட்டு இப்படி பண்ணாங்க. எந்த வருஷத்துல பண்ணது? இப்போ இதுக்கும் அதுக்கும் நான் யார் கூட போட்டோ எடுக்க ஃபெலிக்ஸே எனக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா நான் காசு கொடுக்கல, சத்தியமா காசு கொடுக்கல. ஃபெலிக்ஸ் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திருடனை கூட வச்சு அவரே மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த இது கிரிக்கெட் விளையாடுறத பெரிய மேட்டர் ஆக்கி அந்த பழக்கம் இல்லாதது எங்க திரும்ப இது உருவாகுதுன்னு நான் சொல்றேன். நான் கப்பல்ல வேலை செஞ்சேன் ஃபெலிக்ஸ் சொன்னார்ல, அந்த கப்பலுக்கு வந்தா நானே அடிச்சு விட முடியுமா? உதயநிதி, கிருத்திகா உதயநிதி ஃபேமிலியோட வந்தாங்க சார். இன்ப நிதிலாம் அப்பெல்லாம் குழந்தை சார். நான் எப்போ கதை சொல்றேன் சார். ஓகேவா? ஸோ இத்தனை வருஷமா நான் இருந்து காசு சம்பாதி கஷ்டப்பட்டு நான் சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு பண்றேன். நான் வெற்றி விளம்பரம் பண்ணதா இருந்தா என்னோட போஸ்டர் இந்நேரம் விட்டு இதுக்கு ப்ரொடியூசர் அதுக்கு ப்ரொடியூசர் எல்லாமே ரெடியா இருக்கு சார். இவனால ரிலீஸ் பண்ண முடியல. இவன்களால அரசியல் இதை அரசியலாக்குனா நான் அரசியல் ஸ்ட்ராட்டஜி எங்க வீட்டில் இருக்காருன்றேன். எவனோ ஜெயிச்சா என்னை வந்து செஞ்சிருவேன்னு சொல்றீங்கன்னா யார் ஜெயிக்க போறான்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறதால நாங்கள் தைரியமா தான் இருக்கோம். ஆனா என் தைரியத்தை உடைக்கிறதா நினைச்சு ட்ரிகர் பண்ணி அரசியல் இழுத்துட்டு என் பர்சனல் லைஃப் இழுத்துட்டு அங்க போனா அவர் சார் பர்சனல் பேசுறது சார். நீ பேசுற வீடியோ போய் நீ எடுத்து பார்த்துட்டு வெட்டப்படுவேன், காரி துப்பிப்பேன். கண்டிப்பா சார். இன்னொரு சார் படத்தை பத்தி சொல்லிடுறேன். நன்றி சார். நீங்களாவது படத்தை பத்தி கேட்டீங்க. நானே அரசியல் இப்படி ட்ரிகர் பண்ணி வச்சிருக்காங்க, பைத்தியம் ஆக்கிடுவாங்க போல இருக்கு சார். இல்ல ஏன்னா அந்த படம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த படத்தோட கண்டிப்பா நீங்க விட்டுருங்க, அதுல உழைச்ச உழைப்பாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்ன எதுவா இருந்தாலும் சரி அந்த உழைப்பாளிகளோட அந்த வேர்வைக்கு வந்து என்றைக்குமே மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகாம இருந்தா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். எத்தனை வருஷம் சார் நகை வச்சிருக்காங்கன்றோம். இதுக்கு வட்டி யார் சார் கட்டது? அவன் குடும்பமே எந்த நிலைமையில இருக்கு? எவனோ காசு போட்டு 50% அதுக்கு வட்டிக்கு நீங்க கொடுத்தாதான் மிரட்டுறாங்க சார் டைரக்டரை. எங்க டீம் தான் அது. ஒன்னா இருந்தோம், ஒன்னா பண்ணணும். எல்லாருக்கும் பண கஷ்டம் சார். இப்ப மன கஷ்டமும் இருக்கு, பண கஷ்டமும் இருக்கு. அவன் அந்த அளவுக்கு மாட்டிட்டு இருக்கான். சில இடத்துல வரமாட்டேன்றான், பயப்படுறான், எமோஷனா பேசுறான், அழுகுறான், இல்லைன்னா கத்துறான். அது மாதிரி ஆகுதுன்றப்ப நாங்க சில விஷயத்த வந்து சரி ஓகே அவனை கொஞ்ச நாள் விடுவோம், நிம்மதியா இருக்கட்டும். ஃபேமிலியோட டைம்ல 2 குழந்தைங்க இருக்கு சார், பெண் குழந்தைங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுற பையன் சார். அதை வந்து படத்தை எவ்வளவு இப்போ வரைக்கும் படத்துக்கான மூவ்மெண்ட் அவங்க எவ்வளவு ஒரு டைரக்டர் தோல்வி அடைறதோட அந்த படம் வரலன்னா எவ்வளவு அவரோட முதல் படம் சார். அது தெரியும். இல்ல நான் இதெல்லாம் பண்ணா இவங்க சப்போர்ட்ல பண்ணா நான் டைரக்டரா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அவன் இன்னைக்கு நேத்து ஜெயிக்கல சார். அவன் லிரிக்ஸ் ரைட்டரு, காடு வெட்டி படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கான், அவனோட பாட்டு பாடுவான். அவனோட டேலண்ட்டை அங்கேயே உடைச்சிடாதீங்க சார், சத்தியமா சொல்றேன். எனக்கு இது வந்து நான் காசு போட்டன்றதுக்காக நான் திரும்ப கஷ்டப்பட்டு உழைக்க ரெடி. நான் உங்க மாதிரி திருடி கொள்ளை அடிச்சு கும்பலா கூப்பிட்டு வழிப்பறி பண்ற பிச்சை இதெல்லாம் எடுக்க மாட்டேன் நான். தயவு செஞ்சு அதை நீங்க இனிமேலாவது பண்ணாம இருங்க. வேற ஏதோ ஆட்சி சப்போர்ட் அந்த சப்போர்ட் இருந்தீங்கன்னா அந்த ஆட்சியாளராவது அவங்களுக்கு சொல்லி அவங்களை கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இதே புத்தியா வச்சுட்டு இருந்தாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதுக்குதான் 6 மாசம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அந்த நாள் வந்துடுச்சு எங்களுக்கு. அந்த நாள்ல நாங்க வந்து என் படத்துக்கான அவர் சொல்றாரு என் படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு தான் நான் வந்து இது பண்றேன். என்ன சார் இது? இதுல வணக்கம் தமிழா சாதிக், ஆயிஷா சாதிக், அவங்க ஃபேமிலி அவங்க பணமும் போட்டிருக்காங்க. அதாவது ஆயிஷா சாதிக்ன்ற பேர்ல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. வீரமணி, அப்புறம் ஒரு ஊப்பர் பப்பான்னு ஒரு கேரக்டர் பண்ண ஒரு நபர் சுரேஷ் காமாட்சி, அவரும் கொஞ்சம் காசு. சுரேஷ் காமாட்சினா நீங்க மாநாடு அவர் போயிடாதீங்க, எங்களோட நண்பர் வட்டாரம், சாரி மன்னிச்சிருங்க. ஸோ அது மாதிரி காசை போட்டு இந்த படத்தை இவ்வளவு தூரம் இழுத்து டைட்டில் மாத்துறதுனா அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும், அவுட் எடுக்கணும், எவ்வளவோ விஷயங்கள்ல நீங்க எங்களுக்கு வாண்டடா செலவும் இழுத்து விட்டு அதுக்கு முதற் காரணம் உள்ள போய் உட்காந்துருக்காரு அமைதியா. ஆனா இவர் வெளில வந்தா என்ன செஞ்சிருவேன்னு சொல்றாரு. ஆல்ரெடி எங்க குடும்ப சூழலையே மாற்றி விட்டுட்டீங்க. தயவு செஞ்சு மன்னிப்பு வீடியோ இல்லைன்னா அதை நீக்காம நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்காம இது வராதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போலீஸ் என்ன நடவடிக்கை இது அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. எனக்கு தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. திருடனுங்க தானாவே வந்து இப்ப மாட்டிட்டு தான் வராங்க. என் நிலைமை அவங்களே சொல்றாங்க. நானே தொழில் நான் எதுவுமே பேசாம இருந்தாலும் அவங்களே வந்து தானா மாட்டுறாங்க. கஷ்டப்பட்டு தான் நான் எடுக்கிறேன்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் பணம் அனுப்புறேன்னு சொல்றேன். போதை காசா இருந்தா உடனே பணத்துல நாங்க படத்தை முடிச்சிருப்போம். அமெரிக்கால இருந்து தொழில் இது கொட்டுறதா இருந்தா நான் அடுத்த படத்துக்கு போயிருப்பேன். இவன் ட்வீட் போடுவான்னு நான் 3 வருஷம் வெயிட் பண்ணேன் சார். என்ன சார் இது உங்க நியாயம்? சத்தியமா வந்து அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் கிட்ட தான் கொண்டு போய் உட்கார வைக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. மக்கள் அனைவரும் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லி நீயே குதர்க்குள்ள இல்ல உங்க அப்பனையும் மாட்டி விட்ட. இப்போ சொல்லுங்க சார், படத்தை பத்தி உங்க படத்தை பத்தி சொல்லுங்க. படம் எது சம்பந்தப்பட்ட எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு சார். படம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோல் மூவி சார். ஓகே. ஜிவின்னு ஒரு படம் சார், வேற லெவல்ல பேசப்பட்ட படம், நேஷனல் லெவல்ல பரிந்துரை பண்ணப்பட்ட அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பாபு தமிழ். அவர் எங்க படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறது ஒரு பக்க பலம்.
அதுல 5 பிக் பாஸ் ஆர்டிஸ்ட், அது இல்லாம கருணாகரன், பாலசரவணன் இந்த மாதிரி அவங்க ஹீரோவா பண்ணிக்க. காமெடி மட்டும் இல்ல, காமெடி வந்து Star cast செம்ம லைன் அப்ல வந்திருக்கு. அவங்களோட இது படம் ஃபுல்லா இருக்காங்க. ஜிபி முத்து வேற இருக்காரு ஓகே. செகண்ட் ஹாஃப் ஹீரோ. அந்த அளவுக்கு படத்தை காமெடியாவும் அஜய் வாண்டியாரு, அபூர்வா, என்ஜே சத்யா, விஜய் பப்பு வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. விஜய் பப்புக்கு இது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். நிஷாந்த், யூடியூபர் நிஷாந்த், என்ஜே சத்யா காஸ்டியூம் டிசைன், இந்த மயில்சாமி அவர்கள், நாசர் சார் அவர்கள் அவங்கெல்லாம் வச்சு காஸ்டியூம் இது பண்ணி ஃபேமஸ் ஆனவர். லால் சலாம்ல கூட நடிச்சுதான் அவரும் பண்ணியிருக்காரு. இத்தனை ஒரு டீம் எல்லாம் உருவாக்கி, அனிதா சம்பத், ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் பண்ணியிருக்காரு, பிரேம்ஜி சாங் பாடியிருக்காரு. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் நரேன், கடாரம் கொண்டான் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் பண்ண படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணவர், ரஞ்சித் சாரோட படத்துக்குலாம் ஸ்டண்ட் பண்ணவர், அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் அவங்க எல்லாரையும் கேளுங்க சார், எத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்படுறோம், எவ்வளோ கெஞ்சிருக்கோம், காலில் விழுவாது குறையா. ஒரு சிலருக்கு காசு அனுப்பலன்னு சார் இவ்வளோ சொல்றீங்க சார். அபூர்வா அவர்களுக்கு, அதாவது அஜய் வாண்டியார் அவர்களோட மனைவிக்கு காசு அனுப்பலன்னு ட்விட்டர்ல ஸ்டேட்டஸ் இது ஸ்டோரி போட்டிருக்காங்க சார். காசை கொடுக்க கூட முடியாத ப்ரொடியூசர் இது அதுன்னு போட்டு எங்களை அசிங்க கூட படுத்திருக்காங்க சார். அது எப்ப 2024 பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இப்ப இது எல்லாமே நாங்க ஜோடிச்சதா இருந்தா இவ்வளோ சார் பண்ண முடியும். கவர்மெண்ட் சிஎம் பேசுற, கமிஷனரை பேசுற, நீதிபதிக்கு எதிர்க்கே என்னவோ சொல்லிட்டு நான் வெளில வந்துருவேன்னு சொல்றேன், வெயிலுக்கு அடிச்சிடும் நான் வெளில வந்தேன்னா பாத்துருவேன்ற திமிர்ல தானே கால் மேல கால் போட்டு போலீஸ் கிட்ட பேசினா உனக்கு உள்ளேயும் ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். சென்ட்ரல் வரைக்கும் ஏதோ நடக்குது, இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எங்கேயோ அனுப்பிட்டு தான் மொபைல் எப்படி சார் வீட்டு உள்ளேருந்து காணப்போ ட்ரோன்ல எடுக்கிறான் சார். அவன் எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கான், ட்ரோன்லேயே வச்சு அனுப்பிட்டானா சார். ஸ்மார்ட் பிளே பண்ற திருடனுக்கு ட்ரோன்ல வீடியோ எடுத்திருக்கான். எங்கேருந்து வீடியோ எடுத்தாங்க, வெளில இருந்து டைவ் அடிச்சு வீடியோ எடுத்தாங்களா, என்ன மக்கள் எடுத்து சவுக்கு சங்கர் காமிப்பாங்க, உடனே வீடியோ அப்லோட் பண்ணாங்க சார். சார் இதெல்லாம் காமன் சென்ஸ் சார். அந்த வீட்டு உள்ளே இருக்காங்க மேலதி. இந்த பர்சனல் நான் பேசல, இப்பயும் வந்து பர்சனல் பேசாதுன்னு சொல்லிட்டு என் பர்சனல் இதுக்கு தலையிடா சப்பக்கட்டு கட்டிட்டு என் கூட உள்ளவங்களை ஃபெலிக்ஸ் பேசிட்டு இருக்கிறது யாரு என்ன எல்லாமே தெரியும். அதற்கான விஷயங்களை நான் பக்காவா எடுத்தும் வச்சிருக்கேன். அவங்க எந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும். இவ்வளோ இருக்கும்போது நீ எங்க போய் வர, நான் வெயிட்டரா ஒர்க் பண்ண என்ன, நான் ஒர்க் உழைச்சி தானடா சம்பாரிச்சிருக்கேன், எதனா திருடி சம்பாரிச்சிருக்கேனா, ஐடி கட்டலனாலோ நான் பிசினஸ் தொழிலதிபரா இருந்தாலோ இது அரசாங்கத்தோட பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை, நீ அங்க எடுக்கிறியா காசு கேட்கறியா போடுங்க, அப்பதான் மீடியா நடத்துறேன். ஆனா அவ்வளோ சொத்தை வச்சு மவுண்ட் ரோட்ல அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்க, வந்து நான் பார்க்கலையா, நான் ஆஃபீஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோ தன்மையா பேசினேன், மனித தன்மையோட இருந்தேன். நீ மனித தன்மையை மீறும் போது நான் மனிதனா இல்லைன்றத உன்கிட்ட காட்டத்துக்கு தான், இவன் கூட பேசி பிரோஜனம் இல்லைன்றதுக்காக நான் பண்ணதை நீ பிளஸ் பாயிண்டா எடுத்த. உங்கள் படம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையிருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அதான் இப்போ ஏப்ரல் ரிலீஸ் பண்ணதுக்கு பிளான் பண்ணது, இதெல்லாம் மாறி சில விஷயங்கள் போகும்போது இப்போ ஜனவரி 14 பெரிய பெரிய படங்கள் வரும். அதோட எதிர்பார்ப்பு ஜனநாயகம் பேசியே அதை வந்து பெருசா எங்க படத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. என்னதான் இப்ப பேசியே என்ன அப்படியே காலி பண்றாங்க, என் படத்தை பத்தி யாரும் பேசுறது இல்ல. ஸோ இதெல்லாம் நான் வந்து பப்ளிசிட்டி பண்றேன், நீங்க சொல்றீங்க நீயா வந்த விஷயத்த நான் பப்ளிசிட்டி பண்றேன்றீங்க. ஜனவரிக்கு அப்புறம் தான் நாங்க ரிலீஸை பத்தி யோசிக்க முடியும். ஆடியோ ரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிடுறேன். சில மீடியாக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளோ இன்னும் கடன்ல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அதுல மினி பட்ஜெட் படம் லாபம் கிடைக்க போறது இல்ல, பெரிய கோடி கோடியா கொட்டின படம் மாதிரி பேசி எங்க படத்தை வந்து இதோட அப்படியே முடிச்சிடாதீங்க. சவுக்கு சங்கர் தான் இதுக்கு முடிவு கட்ட முடியும், தயவு செஞ்சு. இல்லை படத்துக்கு ஆர்சிபின்னு வச்சிருக்கீங்க. ஆர்சிபி இன்னைக்கு வந்து செம ஃபார்ம்ல வந்து கப்பு அடிச்சிருக்காங்க. உங்க ஆர்சிபியும் வெற்றி அடைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.